இப்போ ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன். இங்கே 9 மணிக்கு ஆராதனை. இயேசு எப்போ இந்த சர்ச்சுக்குள்ளே வந்தார்? காலையிலேருந்து ஆராதனை நடக்குது. அது காலையிலே வந்துட்டார். நீங்கள் 9 மணி ஆராதனைக்கு தானே வந்தீங்க. 9 மணிக்கு ஆராதனைக்கு வந்தால் இயேசு எத்தனை மணிக்கு இங்கே வந்திருப்பார்? எப்படி உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தார் 8:45 வருவேன் மகளே அப்படின்னு. என்ன பைபிள் வசன ஆதாரம்? எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினால் கூடினால் அங்கே நான் இருக்கிறேன். அப்போ 2வது ஆள் சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே 3வது அங்கே யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். அப்போது சிலர் வந்துட்டாங்க முன்கூட்டியே 9 மணிக்கு முன்னாலே. அப்போவே இயேசு அங்கே இருக்கிறார். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் கூடும்போது அங்கே இருக்கிறார் இயேசு. அப்போ 9 மணிக்கு 2 பேர் வரும்போதே இங்கே இருக்கிறார் சர்ச்சில். அவர் வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். அவர் 9 மணிக்கு வந்துட்டார், நீங்கள் 9:30 வர்றீங்க. நீங்களே யோசிங்க. நம்ம நிறையா யோசிக்கிறதில்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசிகள் சில வழக்கத்தின்படி தப்பை செய்து 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 அது ஒரு பாவமாகவே நமக்கு தெரிவது இல்லை. அப்படி பழகிட்டோம் நம்ம. 9 மணிக்கு இயேசு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, நீங்கள் 9:30 வர்றீங்க. 9:40 வந்து சீட்டு தேடுறீங்க. அது சரியா? நீங்கள் யோசிங்க, சொல்லுங்கள். பிள்ளை 9 மணிக்கு ஸ்கூலில் இருக்கணும், எல்கேஜி படிக்குது. எத்தனை மணிக்கு கொண்டு விடுவீங்க? 9:30 கூப்பிட்டு போவீங்களா? விடிய காலமாக அடித்து எழுப்பி அதை குளிப்பாட்டி கஷ்டப்படுத்தி கொண்டு போய் ஸ்கூல் வாசலில் நிறுத்துறீங்க. ஒரு சின்ன பிள்ளைய ஒரு படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்தி கொண்டு போய் நிறுத்துறீங்க. ஒரு முதலமைச்சரை பார்க்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிக்கு, காலையில் 9 மணிக்கு வந்துடுங்க பார்த்துடலான்னு. 9:30 போவீங்களா? எத்தனை மணிக்கு போவீங்க? 8 மணிக்கு போய் காற்று கிடப்பீங்க, முதலமைச்சரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குன்னு. அப்போ இயேசுன்னா அதை விட அவர் வந்து அற்பமானவரா? யோசிங்க. ஏன் எழுப்புதல் வர மாட்டேங்குது? ஏன் ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேங்குது? நம்ம சரியில்லையே. ஏன்னா நம்ம பண்ணுற தப்பை வழக்கமாக்கிட்டோம். அதனால நமக்கு தப்பாகவே தெரிய மாட்டேங்குது. வசனத்தின்படி கரெக்டாக ஆராய்ந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். அதாவது ஒரு கன்வென்ஷன் கூட்டம் போனால் அது வேறு, நற்செய்தி கூட்டம் அது வேறு, டிஃப்ரெண்ட். ஒரு பிரசங்கத்துக்கு வந்தால் போதும். ஒரு கேம்புக்கு போகிறோம், முன்ன பெண் ஆகும் பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பது தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்திலேருந்து கர்த்தரை ஆராதிப்பது. அப்போ அது எவ்வளோ முக்கியமானது. வாரத்தில் ஒரு நாள் அதுக்கு எப்படி நம்ம நேரம் கொடுக்குறோம்? 2 மணி நேரம் தான் நமக்கு டைம். அது கர்த்தருக்கு எப்படி நேரத்தை கொடுக்குறோம்? சிலர் சொல்லுவாங்க என்ன வந்து, நீங்கள் எத்தனை மணிக்கு சண்டே சர்வீஸ்க்கு வரணும்பே? 9 மணிக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருவோம், நீங்கள் 10:15 வந்தால் கூட போகிறோம், 10:30 உங்கள்கிட்ட தந்துடுறோம் பிரதரும்பாங்க. 9 மணி ஆராதனைன்னா நான் இதுக்கு 10:30 வரணும்? இல்லை, நீங்கள் பிரசங்கம் பண்ணுற டைமுக்கு வந்தால் போதும். அப்போ நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டாமா? ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிறேன். ஒரு நாளும் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு அழைக்கப்பட்டால் இரவு எவ்வளோ பிந்தி நான் படுக்கைக்கு போனாலும் ஆராதனைக்கு அந்த டைமுக்கு முன்னால் இருப்பேன். ஏன்னா அது ஆராதிக்கிற நேரம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரம். அவர் தான் அங்கே முக்கியமானவர். அல்லேலூயா. நற்செய்தி கூட்டம், மற்ற கேம்பு, முழுகிற ஜெபம் அதெல்லாம் டிஃப்ரெண்ட். இதில் கூட நம்ம உண்மை இல்லையே. அப்புறம் எப்படி வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் வாக்கை நிறைவேற்றுவார். பாப்பா, நீ இந்த ஒரு ஆராதனைக்கு வர்றதில் கூட என்ன உண்மை இல்லை. நான் 9 மணிக்கு வந்து காத்திருக்கிறேன், நீ 9:30 வந்து இடம் தேடுற, எப்படி உனக்கு நிறைவேற்ற முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்களேன். ஆண்டவர் கேட்குறதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? யோசித்து பாருங்கள். எக்ஸாம் வைக்கிறாங்க, ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, 9 மணிக்கு எக்ஸாம் இருக்குன்னா 9:30 போவீங்களா? அப்போ அதை விட நம்ம சபையை கீழாக நினைக்கிறோம். ஆராதனை தேவ சமூகத்தில் எப்போ 9 மணிக்கு இந்த சீட்டு நிரம்புற ஆராதனைக்கு முன்னால், அப்போ தான் எழுப்புதல் ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். நம்ம மாறாமல் தேசம் மாறாது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அரசாங்கம் மாறன்னு நினைக்கிறீங்க, மாற்ற சபைக்குள்ளே தான் வரணும். இவங்க மாறினா தான் நான் தேசத்தில் மாற்றத்தை உண்டாக்க முடியும். இவங்களே உண்மை இல்லை, இவங்களே சரியில்லை. யோசித்து பாருங்கள், நானே சரியில்லை. நான் ஜெபத்தை ஆண்டவர் எப்படி கேட்டு ஆண்டவர் பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும்? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு சின்ன காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தினாதான் தேவனும் நம்முடைய ஜெபத்தின் மேலே கவனம் செலுத்துவார். அல்லேலூயா. நீ என் சமூகத்தை அசட்டை பண்ணுற, 9 மணிக்கு ஆராதனை நீங்கள் எல்லாம் ஆராதிச்சுக்கிட்டு இருந்தா, நீ 9:30 வந்து இடம் தேடுற, உன் ஜெபத்துக்கு நான் எப்படி செவி கொடுக்கறது? நம்ம எல்லாமே இயேசு அன்புள்ளவர், கிருபை, இரக்கம், இது வந்து அட்வான்டேஜாக பயன்படுத்துகிறோம்.
ஆண்டவர் இறக்க உள்ளவர், கிருபை உள்ளவர். என்றைக்கோ ஒரு நாள் நம்ம வர்ற வழியில் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம், பஸ்ஸில் லேட் ஆகிட்டோம், தேவன் அது தெரியும். ஆனால் சிலருக்கு எப்போவுமே வழக்கத்தின்படி அதை ஏன்னா 9 மணிக்கு போகணுன்ற ஆத்திரம் நமக்கு இல்லையே. ஆராதனைக்கு போனோம் 9 மணிக்கெல்லாம் அந்த கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என் ஆண்டவரை நான் ஆராதிக்கணுமே ஆத்திரம் நமக்கு இல்லையே. எல்கேஜி பிள்ளைகளை இழுத்துக்கிட்டு ஓடுறோமே, ஆத்திரம் இருக்குல்ல. வேன்காரன் அடிக்கிறான்னு தட்டன்னு இழுத்துட்டு போய் பேக்கு போட்டு உள்ளே தள்ளுறோமே, அதுக்கு ஆத்திரம் இருக்குதுல்ல. அப்போ தேவ சமூகத்தில் வர்றதுக்கு நமக்கு ஆத்திரம் இல்லையே, நிதானமாக வரும். இப்போ தான் பாட்டு பாடுவாங்க, இப்போ தான் ஒர்ஷிப் நடத்துவாங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு டைம் இருக்குது. எவ்வளோ அசட்டை பண்ணுகிறோம் தேவ சமூகத்தை யோசிங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் எழுப்புதல். அல்லேலூயா சொல்லுங்கள். 9 மணிக்கு எல்லா சேரும் நிரம்பி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இயேசு மேலே உண்மையை அன்பு வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசுவை என்ன நேசிக்கிற பாட்டு பாடிட்டா போதுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே வாயினால் என்னை ஆராதிக்கிறாங்க, இருதயமோ என்னை விட்டு. இது வழக்கத்தின்படி யார் பாட்டு பண்ணாலும் நம்மளுக்கு சேர்ந்து பாடிடுவோம், யார் பாட்டு பண்ணாலும் கை அசைச்சிடும். இது வழக்கத்தின்படி. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்குறார். உண்மையாக இயேசுவின் மேலே நமக்கு அன்பு இருக்கா அப்படின்னா அவருடைய வேதம், அவருடைய நோக்கி ஜெபம், அவருடைய ஆராதனை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம், எவ்வளோ கனம் கொடுப்போம். அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம அதில் குறைவுபட்டு இருக்கிறோம்.